இந்த புத்தகத்திலே டிலுக்ஷன் அவர்கள் தன்னுடைய 3ஆம் வகுப்பிலே 9வது வயதிலே இருந்து நடந்ததை கூறியிருக்கின்றார். அதற்கு முன்பு 9வது வயதுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய பிரதேசம் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு பகுதியிலே செங்கலடி என்கின்ற ஒரு பிரதேசம், மிக அழகிய பிரதேசம். எங்கள் பிரதான சாலையிலிருந்து வடக்காக 2 கிலோமீட்டர் தூரத்திலே கடல் இருக்கின்றது. தெற்கு பக்கமாக சுமார் 500 மீட்டரிலே ஆறும், அதாவது 6 நீரோடையும் அதை சார்ந்த நிலங்கள், விவசாய நிலமும், அதனை தாண்டி கிராமங்கள் இருக்கும். பதுளை வீதிக்கு செல்லுகின்ற, கண்டி ரோட்டுக்கு செல்லுகின்ற சந்திக்கு அருகாமையில் தான் நாங்கள் அங்கே இருக்கின்றோம். நூல் கோடு போட்ட மாதிரி எல்லை வீதிக்கு அப்பால் ஏறாவூர் எல்லை வீதி சந்தியில் தான் எங்களுடைய வீடு அமைந்திருக்கின்றது. ஏறாவூர் பிரதேசம் முஸ்லிம்கள் வாழுகின்ற பிரதேசம். இங்கே தமிழர்கள் வாழுகின்றோம். அந்த பிரதேசம் புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நாங்கள் இருந்த பிரதேசம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு என்று கூறும்போது 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு இடையிலே இராணுவ முகாம்கள் இருக்கும். பகலையிலே இராணுவம் இங்கே ரோந்து வந்து இடங்களை சுற்றி வளைப்பார்கள், புலிகளை தேடுவார்கள். 5 மணிக்கோ 4 மணிக்கோ 8 மணிக்கோ இராணுவம் சென்ற பின்பு இரவில் புலிகள் வந்து விடுவார்கள். எதிர்பாராவிதமாக இரவில் இராணுவம் வந்தால், புலிகளை சந்தித்தால் அங்கே கடும் துப்பாக்கி சம்பவங்கள் அடிக்கடி நிகழும். இவ்வாறான நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த காலத்திலே பகலிலே புலிகள் வந்து பதுங்கி இருந்தால் தெரியும் இராணுவத்தை தாக்கப் போகின்றார்கள் என்று அங்கிருந்த மக்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு ஓடி விடுவார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அசம்பாவிதம் நடந்தால் அங்கிருந்த மக்கள் எல்லாம் சுடப்படுவார்கள், குண்டு தாக்குதல் நடைபெறும் என்பதற்காக. நான் சொல்லுகின்ற தினம் அன்று புலிகள் கருமாரியம்மன் கோவில் என்கிற ஒரு கோவில் இருக்கின்றது. அதற்கு முன்பாக புலிகள் கிளைமோர் தாக்குதல் நடத்துவதற்காக காத்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து அருகில் இருக்கின்ற காளி கோயிலிலே சென்றிருந்தோம், ஏறாவூர் எல்லை கிராமத்திலே. இதற்கு முன்பு சில நாட்களுக்கு முன்புதான் காத்தாங்குடியிலே பள்ளிவாசலிலே முஸ்லீம்கள் பள்ளிவாசலிலே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக நடந்திருந்தது. முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஒரு பதட்டமான சூழல் இருந்த காலம் அது. அந்த இடத்திலே எங்களுடைய படமாளிகைக்கு முன்பாகத்தான் கன்னிவெடி தாக்குதல் நடைபெறுகின்றது. அன்றிரவுதான் படமாளிகை எல்லாம் எரிக்கப்பட்டு மிக மக்கள் சாரியாக இடம்பெறும் சம்பவம் அன்று நடந்தது. அன்று நாங்கள் செல்வதற்கு இடமில்லாமல் எங்கே செல்லலாம் என்று கொண்டிருந்தோம். டிலுக்ஷனுக்கு 1.5 வயது இருக்கும் நினைக்கின்றேன். 14 நாட்கள் டிலுக்ஷனுடைய தங்கை டிலக்ஷி அவர்கள், இப்பொழுது அவர் ஜெர்மனியிலே டாக்டராக இருக்கின்றார். எங்களுடைய பக்கத்து வீட்டார் நாங்கள் எல்லாம் பெட்டி பேக்குகளுடன் கோவிலில் இருந்தபோது என்னுடைய முஸ்லீம் நண்பர் எங்களை அழைக்கின்றார் தங்கள் வீட்டுக்கு வர சொல்லி. நாங்கள் அன்று இரவு அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருக்கின்றோம். சுமார் இரவு 12-1 மணி நேரம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஏறாவூரில் நடந்த முஸ்லீம்களுடைய படுகொலை. சுமார் 220 பேர் அன்றிரவு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள்.